நம் அனைவரும் இணைந்து தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. உன்னதங்களில் வாசிக்கிற உன்னதமான தேவனே மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. பரிசுத்தமுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. ஒரு விசை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்த நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவில பரிசுத்தம், அடைய சரீரத்துல பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, ஆண்டவரே எங்களுடைய உடல்ல பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆவியான தேவனே துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் கத்தாவே, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கீங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே இம்மட்டும் கனின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீங்க, வழி நடத்தினீங்க. நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முழு உள்ளத்தோடு மை துதிக்கத்தக்கதாக, முழு சிந்தையோடு முழு பலத்தோடு மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய ஆவியின் கனி எங்களுக்குள்ள செயல்படட்டும் கத்தாவே. உம்முடைய ஆவியின் வரம் எங்களுக்குள்ள செயல்படட்டும் கத்தாவே. அதற்காக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே, மை தோத்தரிக்கிறோமப்பா. இன்னும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆத்மநேச ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும், உடன் ஊழியர்களுக்காகவும், விசுவாசிகளுக்காகவும், விசுவாச குடும்பத்தினருக்காகவும் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. ஒவ்வொருவரையும் கத்தாவே இம்மட்டும் பாதுகாத்தீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. நல்ல உணவு, உறவிடம், சுகம், பலன், ஜீவனை கொடுத்தீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. இனிமேல் நீர் பாதுகாத்து வளர்த்துங்க கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருங்க கத்தாவே. ஆண்டவரே போகும்போது வரும்போது கனின் மணியை போல பாதுகாத்து கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தீர்க்காயசை கொடுத்து நீர் வழிநடத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே, மை தோத்தரிக்கிறோமப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா. மரித்தேன் ஆனால் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, உயிருள்ள தெய்வமாகி உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல கத்தாவே. உம்மால் எல்லாம் கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய அக்கினியை எங்கள் மேல போடுங்க கத்தாவே. உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ள பற்றி எரியட்டும் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லிருக்கீங்களே. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கத்தாவே எங்களை தொடரச் செய்வனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போற நன்மைகளுக்காக கொடானபடி சோதரம் கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த காலை வேளை ஜெபத்துல கத்தாவே ஆண்டவரே நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையில கத்தாவே எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை விரைவிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. அநேக விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுத்திருக்கீங்க. அதுக்காக உம்மை கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லன்னு சொன்ன தேவனே, உம்முடைய வழியிலே உம்முடைய நினைவின்படி கர்த்தாவே, உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை ஒவ்வொருவரையும் கரம்பெடுத்து நடத்துங்க கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே பாடலை பாடும்போது ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆவியினால் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே செய்தி வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே இன்றைக்குரிய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய செவிகளை நீர் திறந்துள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சோதரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களை வாயில் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார் சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்குள்ள வைராக்கியமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே பல இடங்கள்ல கர்த்தாவே கிளை சபைகள் ஆண்டவரே நிறுவப்பட்டு ஆண்டவரே தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அநேக பிரஜாதி மக்களையும் கர்த்தாவே உம் பக்கமாக சேர்க்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே நீர் அப்படி செய்யப்போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோமப்பா. நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசை கர்த்தாவே எங்கள் உள்ளத்துக்குள்ள வாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் உள்ளத்துக்குள்ள வாரும். நீர் தங்கும் ஆலயமா எங்களை மாற்றுங்க. நீர் வாசம் செய்யும் ஆலயமா எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் குடும்பமாய் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக உம்மை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தாவே இன்னும் அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் நீ செய்யப்போற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனாகி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. என் தேவன் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆண்டவரே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு தேவைகள் என்னைகள் என்று ஆண்டவரே நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனே உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நீரா இருக்கிறதுக்காக நான் உம்மை துதிக்கிறோமப்பா. இன்னும் கர்த்தாவே என் தேவன் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துங்க. ஆண்டவரே எங்களை சுயமாய் நாங்கள் செயல்படாதபடி கர்த்தாவே உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தாவே இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாயும் நீர் பயன்படுத்த போற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே இன்னும் அநேக ஆண்டவரே உண்மையான சத்தியத்துக்குள்ளான கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அநேக ஊழியர்களை நீர் எழுப்ப போற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறேன். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நடத்தும் துதி கனமே மேல மீட்பரச்சன கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமனவர்களை கனமனவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும்.
ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமென். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலை வேளையிலே நம்மத்திலே தேவனிடத்தில் ஜெயிப்பதற்காக சகோதரர் ஆண்டனி அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை நாம் விரைவிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முழு உள்ளத்தோடு முழு வாஞ்சியோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெப சிந்தனையோடு காணப்படுவோம். கர்த்தாவே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானாதி வானங்களும் பொல்லாத மகிமையிலே வீற்றிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய நாளை காணும்படியான ஒரு கிருபை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே ஏசப்பா. ஏசப்பா, இந்த காலை புதிய கிருபை நாளை நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, புதிய எண்ணெயினால் நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, புதிய காருண்யத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எங்களை பலத்தால் இடைக்கட்டி ஆண்டவரே, அல்லேலூயா, வழியை செவ்வையாக்கி ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. தகப்பனே, மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. மை தொழுது கொள்கிற யாவர் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே சாஷ்டாங்கமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பணிந்து குனிந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இசப்பா இந்த ஜெப சிந்தனையை நீர் எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆலோசனை ஆச்சரியமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. செயல்களிலே வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்னி ஜுவாலையை போன்ற கண்களை உடைய தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல பாதங்களை உடைய தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஹalleluya நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களை கண்களை ஏறெடுக்கும்படியான ஆண்டவரே ஒரு கிருபையை கொடுத்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் கர்த்தாவே பிரகாசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பிரகாசிக்கிற செய்கிற தேவனே ஹalleluya நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கோணலானவைகளை சுவையாக்குகிறவரே ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன் நீரல்லவோ ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடியாக ஆண்டவரே அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எசப்பா இந்த வேளையிலே ஆண்டவரே கிருபை பெருகுவதற்காக நன்றி 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 நன்றி. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்மையான ஈவுகள் இந்த காலை வேளையிலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பரத்திலே உண்டாகி ஆண்டவரே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே ஹalleluya துதியின் சத்தம் நிறையப்படுவதாக ஆண்டவரே. ஹalleluya நிரப்பப்படுவதாக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முழு தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya மை துதிக்க ஏசப்பா நீர் எங்களுக்கு பலனை தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம். மீட்கப்பட்ட ஒரு ஜனம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஆண்டவரே ஒரு கூட்டம் ஆண்டவரே. ஹalleluya கர்த்தாவே உம்மை சேவிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டாது உம்முடைய தகப்பனை தலைமுறை தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே ஹalleluya நாங்கள் உம்முடைய சந்ததியாக ஆண்டவரே ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya தகப்பனே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய செவிகள் திறந்தவைகளாகவும் உம்முடைய கண்கள் காண்கிறோம் இருக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya தகப்பனே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சுகந்த வாசனையாக நீர் நுகர்ந்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. சுகந்த வாசனையாக நீர் அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya உம்மை துதிக்கிறோம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தாவே இந்த காலை வேளையில் நாங்கள் ஏறெடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya உம்மை துதிப்பதற்கு 1000 10,000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று
என்று பக்தன் சொல்கிறாரே ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எண்ணற்ற நன்மைகள், எண்ணற்ற கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாவல் ஆண்டவரே எப்பொழுது எங்களை ஆண்டவரே தாங்கி ஆண்டவரே வழிநடத்தி வருகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. இந்த கிருபையை இந்த நாளிலும் ஒவ்வொருவருக்கும் தருவீராக ராஜா. ஆண்டவரே இந்த காருண்யத்தை ஆண்டவரே காருண்யத்தினால் நீ இடை கட்டுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறபடினால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆத்துமநேஸ்தர் ஸ்தாபகரான ஆண்டவரே அப்போஸ்தலர் டி ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்காக நினைக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா இம்மட்டுமாக ஐயாவுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக ஆண்டவரே ஆண்டவரே ஊழிய வாஞ்சைக்காக ஆண்டவரே அவருடைய தரிசனத்திற்காக நன்றி ராஜா. அல்லேலூயா ஆண்டவரே. இம்மட்டுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய கரத்தில் எடுத்து உம்முடைய தாசரை நீர் பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்முடைய தகப்பனை தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் எடுத்து பயன்படுத்துகிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. எசப்பா எங்களுடைய தாசரை மட்டுமாக நீர் பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வயோதிப நாட்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா நீர் பாதுகாத்து கொள்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஜிம்ஸ் பாஸ்டருக்காகவும் ஜேசன் பாஸ்டருக்காகவும் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியத்திலே ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே தூணும் ஆதாரமாக இருந்து ஆண்டவரே தாங்குகிறதா நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறதா நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எசப்பா தாசர்களை நீர் எடுத்து ஆண்டவரே இன்னும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா அந்த பரிசுத்த பர்வதத்திலும் ஆண்டவரே அல்லேலூயா தஞ்சாவூரில் நடக்கிறதான ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே தேவ மக்கள் ஆண்டவரை கலந்து கொண்டு பயன்பெறும்படியாக எசப்பா இந்த கடைசி நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகளாக நீங்க மாற்றும்படியாக ஆண்டவரே நீர் ஒவ்வொரு இடத்திலும் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே செல்லுகிற இடங்களிலே ஊழியங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீர் கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா அதே போல கர்த்தாவே எங்களுடைய தகப்பனை தலைமை போதகர் கர்த்தாவே அந்த யோகாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சி பட்டணத்திலே கர்த்தாவே நீர் கொண்டு வந்ததுக்கான ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தாசரை தெரிந்து கொண்டதுக்கான ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமாக ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை கொண்டு ஆண்டவரே இம்மட்டுமாக ஊழியத்தில் நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஒரு வித்தியாசமான ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே வேத ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகத்துவங்களை எடுத்து சொல்லும்படியாக ஆண்டவரே விசேஷித்த ஆவினால் எங்களுடைய தாசரை ஆண்டவரை நீ மட்டுமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திர வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவரே இந்த சபையார் எல்லாருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா தாசருக்காக கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து அவருடைய உடல் நலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா இன்னும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் மைல் கணக்கிலே சென்று ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே தாசரை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்திரம் செய்கிறதான ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஜபத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிதியோனை போல கர்த்தாவே பதிவிடை வைத்து ஆண்டவரே எதிரிகளை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜப வீரராக கர்த்தாவே என்னுடைய அம்மாவை நீர் மாற்றுகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜபத்தினாலும் இன்னும் வல்லமையான கர்த்தாவை நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய சாம் பாஸ்டர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா தாசரை உடைய வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா குறிப்பாக வாலிபர் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே பாடல் மூலமாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் ஆண்டவரே அநேக வாலிபர்களை தொடும்படியாக ஆண்டவரே ஒரு கிருபா பாத்திரமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு யௌவன ஜனம் பிறக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அல்லேலூயா எங்கள் தாசர் மூலமாய் ஆண்டவரே ஒரு யௌவன ஜனம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே சபையை கலக்கிற ஆண்டவரே தகப்பனே
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தை கலக்கிறவள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தாசர் மூலமாய் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே சபைக்கு அலையாய் ஆண்டவரே திறந்து வரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஊழியர் வல்லமையாக எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. விசேஷித்த ஆண்டவரே ஞானத்தை ஆண்டவரே நீங்கள் தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தேவானை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் ஆண்டவரே அந்த பரிசேயர்கள் மத்தியிலே ஆண்டவரே அவர்கள் பேசும் பொழுது ஒருவரும் அவருடைய வார்த்தைக்கு உண்பதாக எதிர்த்து நிற்க கூடாமல் போயிட்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அதே வல்லமையினாலும் அதே ஆவியினாலும் ஆண்டவரே எங்களுடைய ஆசரை ஆண்டவரே நீ நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya நீ தாசரோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஹalleluya பிரயாணத்தில் உம்முடைய கிருபை இருப்பதாக ராஜா. இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய கிருபையினாலும் ஆண்டவரே புதிய ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவினுடைய அதே தரிசனத்தின்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே வாலிபத்திலே கர்த்தாவே ஒரு ஜெப ஆண்டவரே ஐக்கியத்தை ஏற்படுத்தினீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya அந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஜெப ஐக்கியத்தை ஆண்டவரே எங்களுடைய வாலிபர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான தரிசனத்தை ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய தாசருக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் சென்னை பகுதியில் ஊழியர் செய்கிறதான ஆண்டவரே நெல்சன் ஜாஸ்பர் பாஸ்டர் நினைக்கிறோம், குடும்பத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிறதான டெஸ்வா ஊழியத்தை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே பாஸ்டர் டேனியலுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் மன விருப்பத்தின்படியே ஹalleluya ஊழிய வாஞ்சைகளை நீ நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஹalleluya அந்த சனிக்கிழமை தோறும் ஆண்டவரே இரண்டாவது சனிக்கிழமை தோறும் நடைபெறுதான அந்த டெஸ்வா ஊழியத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசப்பா அது எங்களுடைய கரத்தில் அல்ல கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya தகப்பனே. ஹalleluya தண்ணீருக்கு மேல் ஆகாரத்தை போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya வசனமாகிய விதையை ஆண்டவரே சந்தோஷத்தோடு கம்பீரமாய் ஆண்டவரே விதைக்கத்தக்கதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபா பாத்திரமாக ஆண்டவரே தகப்பனே தாசர்கள் எடுத்து நீ பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்பிக்கையோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நீ கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே அவர்கள் சொந்தமாக ஒரு சபை ஆண்டவரே ஒரு ஆலயம் கட்டப்பட இயேசப்பா நீர் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே தகப்பனே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் ஆண்டவரே வாய்க்கால்கள் ஆண்டவரே நிரப்பப்படும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா ஒருவேளை அது எங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கும் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே நீர் கர்த்தாவே நீர் முன்குறித்ததை ஆண்டவரே நீர் நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்கு என்று கர்த்தாவே ஒரு ஆலயத்தை நீ கட்ட இயேசப்பா அந்த இடத்தை வாங்க இயேசப்பா இந்த வருடத்திலே அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. இயேசப்பா நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காக உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக வருகிறோம் ஆண்டவரே. திருச்சி பட்டணத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறதான ஒவ்வொரு கிளை சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மணப்பாறை ஆண்டவரே மேட்டுப்பட்டி சோழகம்பட்டி ஆண்டவரே மாத்தூர் ஆண்டவரே பெரம்பலூர் ஊழியர்களுக்காக வருகிறோம். இந்த ஊழியத்தை பொறுப்பாக எடுத்து செய்கிறதான ஒவ்வொரு மூப்பர்களையும் ஆண்டவரே உடன் ஊழியர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே ஒவ்வொரு எம்மாவூர் சீடரோடு எப்படி நீங்க நடந்து சென்றீங்களோ அதே போல இவர்கள் ஊழியர் ஆண்டவரே மூப்பர்கள் செல்லும் பொழுது இவர்களோடு கூட உம்முடைய பிரசன்னம் கடந்து செல்வதாக ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பகலிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே கர்த்தாவே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட நடந்து சென்ற அந்த தேவனாய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே இந்த ஜெப குழுவிற்கு நீர் செல்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கும் அந்த பட்டணத்திற்கும் அந்த பகுதிக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் ஆண்டவரே வந்து சேருவதாக ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபக்குழுக்கள் விருத்தி அடைய வேண்டுமே ராஜா. இயேசப்பா அது உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே மழையை பெய்ய செய்கிற தேவன் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்கள் போல் திருப்புகிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே வசனங்களை ஆண்டவரே ஜெப குறிப்புகளை ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவரே அவர்கள் இருதயத்திலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெப குழுவிலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கே ஜெபிக்கும் பொழுது இயேசப்பா இந்த தகப்பனை திருச்சி மாவட்டம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பதிவிடை வைத்தது போல இயேசப்பா சத்துருவின் கோட்டைகள் நிர்மூலம் ஆகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் காலத்திலே ஆண்டவரே எரிகோ கோட்டை எப்படி ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நிர்மூலம் ஆக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவரே எங்களுடைய விசுவாசிகள் இருக்கிற இடங்களில் தானே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்துருவின் கோட்டைகள் நிர்மூலம் ஆகட்டும் ஆண்டவரே. அந்த பகுதியிலே கிரியை செய்கிறதான எல்லா சத்துருவின் வல்லமைகளும் கட்டப்படுவதாக ராஜா. இயேசப்பா நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காக உம்முடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இயேசப்பா எங்கள் ஜெபக்குழுவை ஆண்டவரே அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். ஊழிய வளர்ச்சியை ஆண்டவரே நீர் கட்டளையிடுகிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே பெண்கள் ஐக்கியத்திற்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறதான அது பொறுப்பாளத்து செய்கிற ஆண்டவரே அம்மாவை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தாவே உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரே தாய்மார்களும் ஆண்டவரே அந்த பெண்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியான இருதயத்தை ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே மன வாஞ்சியாய் ஆண்டவரே அவர்கள் கடந்து வர இயேசப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சங்கிலி தொடர் ஜெபத்துக்காக வருகிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு ஆண்டவரே பேரை கொடுத்த ஒவ்வொருவரை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கொடுத்த கர்த்தாவே அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசப்பா அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்திலும் ஆண்டவரே உங்களுடைய அப்போஸ்தலரை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஜெபத்திலும் ஆண்டவரே வேண்டுதலிலும் அவர் தரித்திருந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த ஆவியை நீர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா அதே போல வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறதான அந்த விடுதலையின் ஆண்டவரே ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது ஒரு ஜெப கூட்டமாக இருந்தது ஆண்டவரே. அது ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு ஆராதனையாக நீர் மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா அநேகர் பலன் பெறும்படியாக அநேகர் விடுதலை அடையும்படியாக அநேகர் சுகம் அடையும்படியாக ஆண்டவரே அநேகர் கர்த்தாவுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த நாளை ஆண்டவரே நீ விசேஷித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே தகப்பனே எங்கள் தாசருக்கு ஒரு தரிசனத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுகம் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. இயேசப்பா இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கால் வைக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் விடுதலை அடைவார்களாக ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்தை கர்த்தாவே ஒரு தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே நிரப்பப்பட்ட இடமாக நீர் காணப்படும்படியாக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த இடத்திற்கு வந்து நன்மைகளை பெற இயேசப்பா நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே லைவ்லே கர்த்தாவே அநேகர் பார்க்கிறார்கள் ஆண்டவரே. இயேசப்பா வர வேண்டும் என்ற வாஞ்சை உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே தடை செய்கிற ஆண்டவரே எல்லா சத்துருவின் கிரிகளையும் ஆண்டவரே நாங்கள் உடைத்தெறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே தடைகள் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேண்டுதலின் உபவாச கூட்டத்திலே ஆண்டவரே தகப்பனே அல்லேலூயா ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற உம்முடைய ஏக்கம் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் நிறைவேறுவதாக ராஜா. இயேசப்பா என்னோட தாசரே அதுக்கு ஒரு கருவியாக ஆண்டவரே ஒரு அம்பாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசப்பா ஒவ்வொரு மூப்பர்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அந்த நாளிலே கூட்டத்தை நடத்துகிறதுக்கு
ஆயிரக்கணக்கான ஆண்டவரே வாலிபர்கள் இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசப்பா அவர்களை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நடத்தக்கூடிய ஆண்டவரே ஒரு பக்குவத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இயேசப்பா நாங்கள் யாவரும் இணைந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று ஆண்டவரே நாங்கள் கட்ட எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை தருவீராக ஆண்டவரே. இயேசப்பா உற்சாகத்தின் ஆவியில் ஒவ்வொருவரை நிரப்புவீராக ராஜா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தினால் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஊழியத்திலே ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக ராஜா. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுக்கப்படுகிறதான உடையும் உணவும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செய்யப்படுகிற ஊழியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய அன்பை பிரதிபலிக்கட்டும் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்தியோகியா பட்டணத்திலே உம்முடைய சீசர்கள் நடந்து செல்லும் பொழுது இயேசப்பா அவர்கள் கிறிஸ்து உடையவர்களாய் உம்முடைய அச்ச அடையாளங்களை தரித்தவர்களாய் காணப்பட்டார்களே ஆண்டவரே. இயேசப்பா அவர்களை பார்த்தவர்கள் உம்மை பார்த்தார்களே ஆண்டவரே. ஆண்டவரே கிறிஸ்து உடையவர்களை காணப்பட்டார்களே ஆண்டவரே. இயேசப்பா அந்த ஊழியத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து செல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மெய்யாக உம்மை பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் மூலமாய் நீ வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நீ அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கென்று கொடுக்கிற பிரயாசப்படுகிற ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொறுப்பாக எடுத்து செய்கிறதுனா கர்த்தாவே சாமனாவையும் பின்னனாவையும் நீர் கர்த்தாவையும் ஒரு விஷயம் இன்னும் அதிகமாய் கருத்தில் எடுத்து பயன்படுத்துக கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதம் நடைபெறுகிறதான இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறதான ஆண்டவரே இந்த இரவு ஜெபத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே இரவுலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது ஆண்டவரே தேசத்திற்காக ஆண்டவரே சபைக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற அந்த ஜெபமானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கத்தக்கதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புவீராக ஆண்டவரே. கனநித்திரையின் ஆவியை எடுத்து போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனோ வாஞ்சியை நீ தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காக நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையின் தேவைகள் அநேகமாய் இருக்கிறது ஆண்டவரே. இயேசப்பா கடந்த வருடத்தில் நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே உம்முடைய வாக்கு பண்ணினபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணினீங்களா ஆண்டவரே. இயேசப்பா அதே போல கர்த்தாவே இந்த வருடத்திலே ஆண்டவரே இந்த மாத்திர ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சபையாராக ஆண்டவரே தேவனுடைய தாசரோடு கூட நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விக்கிரங்களுக்கான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஆலயமும் ஆண்டவரே தகப்பனே எப்படியாக கட்டப்பட்டு ஆண்டவரே அவர்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நெடு நாளாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாத்திர ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே தனி ஜெபங்களிலும் ஜெபக்குழுவிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உம்முடைய சித்தம் என்ன என்பதை கர்த்தாவே நாங்கள் அறியோம் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஜெயத்தை தருகிறவர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசப்பா நீர் ஏற்ற காலத்திலே அந்த ஆலயம் கட்டப்பட்டு உம்முடைய நாமம் மகிமை கேட்டு பிரசித்தி செய்து அநேக கர்த்தாவே ஆத்மாக்கள் அந்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க இயேசப்பா நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசப்பா அது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இயேசப்பா நீங்க பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் என்று நாங்கள் வேதம் சொல்லுகிறதே கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசுங்க ஆண்டவரே. அந்த அதிகாரியுடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க ராஜா. இயேசப்பா நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி ராஜா. அதே போல கர்த்தாவே ஒரு கல்லறை தோட்டம் வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே அது நிறைவேறத்தக்கதாக இயேசப்பா ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரருடைய கரத்தை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த காரியம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இயேசப்பா ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்களிலே நாங்கள் கர்த்தாவே அந்த செய்யக்கூடிய அந்த காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்நியர் இடத்திலே அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. புறஜாதி மத்தியில் அல்ல ராஜா. ஆண்டவரே தகப்பனே தகப்பனே ஸ்தோத்திரிக்கு நாங்கள் விதைக்கப்படும் பொழுது எசப்பா அது எங்களுக்கு சொந்தமான இடமாக இருக்கத்தக்கதாக எசப்பா நீர் எங்களுக்கு கைகூடி வர பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கென்று கர்த்தாவே நீர் எங்களுக்கு இடத்தை நீ ஆயத்தப்பட தருவீராக. எங்கள் தாசருக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே எங்களை துதி ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் யாவையும் சுகந்த வாசனை அங்கீகரித்ததுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாய் நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடலை பாடி ஜீவனுள்ள தேவனை உயர்த்துவோம். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமை ஆனாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமை ஆனாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று
வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் எனக்கு போதும், 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 எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராய் நம் மத்தியிலே இந்த காலை வேளையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். புதிய நாளை காண செய்த தேவன். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் கிருபையினாலே இந்த நாளை காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பெரிய நன்மையான நாளாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நடக்கிற காரியங்கள், நடக்கப் போகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதியின் வாயில் இருக்கும். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்முடைய ஐக்கியத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். தாழ்ச்சி அடைந்துனா குறை இருக்கும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவருக்கு குறை இல்லை. ஏன்னா கர்த்தர் அவருக்கு யாரா இருக்கிறார்? மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு யாரா இருக்கணும்னா மேய்ப்பராய் இருக்க வேண்டும். இங்கு சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து. தாவீது சொல்லுகிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கத்தை ஏன் சொல்றாருன்னா, காட்டுல யார் தான் ராஜா? சிங்கம் தான் ராஜா. சிங்கம் தான் யாரா? ராஜா. அந்த சிங்கம் கூட
அது குட்டிக்கு என்ன பண்ணாதான்? சாப்பாடு கொடுக்காது, குறை இருக்கும். சிங்கக்குட்டிக்கு என்ன தேவை? சாப்பாடு தான், ஆகாரம் தான். அது கூட எப்படி இருக்குமா? பட்டினியா இருக்கும். காட்டுக்கே ராஜா. அதை பார்த்தா மற்ற விலங்குகள்லாம் எப்படி இருக்கும்? பயப்படும். அது துணிஞ்சு எந்த விலங்காக இருந்தாலும் சிங்கம் என்ன பண்ணுன்னா அடிக்கும். ஆமாம், சிங்கம் என்ன பண்ணும்? அடிக்கும். இப்போ துணிஞ்சு அடிக்கும். அப்படிப்பட்ட சிங்கம். ஒரு வீடியோ கடந்த நாட்களில் பார்த்தேன். ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரிக்கு போகிறாங்க. வாகனம்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு பெண் சிங்கம் அப்படியே அமர்ந்து, பெண் சிங்கம் தான் வேட்டையில் எப்படி இருக்கும், நல்லா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பெண் சிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம், ஒரு மான் போயிட்டே இருக்கு. திடீர்னு எங்கேருந்து ஆண் சிங்கம் வந்ததுன்னு தெரில. இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அது போய் சடார்னு என்ன பண்ணிருச்சு? அடிச்சிருச்சு. அடித்து பிடிச்சிருச்சு. அப்போ இந்த சிங்கத்தை பார்த்தா விலங்குகள் எல்லாம் என்ன செய்யும்னா பயப்படும். ஏன்னா அதுக்கு இரையாயிருவோம் அப்படின்ற ஒரு பயம். அதுவே பட்டினியாக இருந்தாலும் தாவீது அதுதான் சொல்றார். சிங்க குட்டிகள், அந்த சிங்கம் விலங்குக்கே ராஜா, காட்டுக்கே ராஜாவான அந்த சிங்கம் தான் குட்டிய பட்டினியா வச்சிருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாதான்? குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியின 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் 38 பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நன்மை செய்கிறவராயும். நன்மை செய்கிறவர். நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பேர் நன்மை செய்கிறவர். நம்முடைய தேவன் இந்த காலை வேளையில நன்மை செய்கிறவராய். இந்த வார்த்தையை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய வருகிறார். நீங்க கர்த்தரை தேடும் போது ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைபடாது. காலை வேளையில ஆண்டவரே, நான் உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை தேடி வருகிறேன். என் வாழ்க்கையில காணப்படுகிற குறைகள் எல்லாம் என்ன செய்யட்டும்? நிறைவாய் மாறட்டும். நாம் கர்த்தரை தேடும் போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்னைக்கு பலர் தேவனை தேடுகிறது தேவையான நேரத்தில் மாத்திரம்தான் தேவனை என்ன செய்கிறாங்க? தேடுகிறார்கள். ஒரு மருத்துவரை பலவீனம் வரும்போது எப்படி தேடி போவாங்களோ அதுபோல இன்றைக்கு சில பிரச்சனைகள் வரும்போது, சில வியாதிகளுக்குள்ளாக இருக்கும்போது, சில நோய்கள் வரும்போது, சில சிக்கல் வரும்போது, சிலர் சிறையிருப்பில் இருக்கும்போது தான் கர்த்தரை என்ன செய்கிறாங்க? தேடுகிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடணும். அப்ப கர்த்தரை தேடும்போது முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் அவரை என்ன செய்வாங்கன்னா கண்டடைவார்கள். கண்டடைவார்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். பிரச்சனை வந்தா இல்லை, போராட்டம் வந்தா இல்லை, நோய் வந்தா இல்லை, வியாதி வந்தா இல்லை, சிறையிருப்பு வரும்போது, இப்படி மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? தேட வேண்டும். அதிகாலையிலே தேடினா அவர் என்ன செய்வோமா? கண்டடைவோம். காலையில தேடுங்க. அதிகாலையில கர்த்தரை தேடுங்க. அதிகாலையில தேடும் போது கிருபை புதியதா இருக்கும். சங்கீதம் 105:4 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 105:4. அவர் வல்லமையை நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் என்ன செய்யும்? நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை தேடும். காலையிலே வந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சமூகம், மோசே சொல்றார், சமூகம் என்னோடு என்ன செய்யணும்? இருக்கணும். சமூகம் முன்னே செல்லணும். உடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால், காலை வேளையிலே ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு என்ன வேண்டும்? கிருபை வேண்டும். கிருபை. அதற்கு தான் இந்த காலை வேளையில வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது தேவ சமூகம் நம்மோடு கூட என்ன செய்யும்? இருக்கும். தேவனுடைய சமூகம், அவருடைய சமூகத்தை நம்ம தேடணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தினார். மோசேக்கு ஒரு துளி பயமும் இல்லை. ஆனால் மக்கள் தான் என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். ஒரு துளி பயமும் இல்லை. ஏன்னா பகலில் எப்படி இருந்தாரா?
மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. இதுதான் தேவ சமூகம். இன்றைக்கு அந்த சமூகத்தை நம்ம தேடணும், அந்த சமூகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அந்த சமூகத்தை நாடி வரும்போது நமக்கு பயம் இருக்காது. தேவ சமூகத்தை தேடும்போது நமக்கு பயம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில குழப்பம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாய் அந்த சமூகம் என்ன செய்யும்? இருக்கும். உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் பணம்லாம் இல்லை, தேவ சமூகம்தான். அந்த சமூகத்தை தான் தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்கள் எந்த சூழ்நிலையும் தனியா இருக்கவே மாட்டாங்க. கர்த்தரை தேட தேட அவர் கூட என்ன செய்வார்? வந்துகிட்டே இருப்பார். கர்த்தரை தேடணும். இன்னைக்கு ஒரு பிள்ளைய தகப்பன் கையை விடும்போது பிள்ளை தகப்பனை என்ன செய்யறான்? தேடுறாங்க. இங்க காணும், தேடுறாங்க. தேடணும். அந்த பிள்ளை எப்படி தகப்பனை தேடுகிறதோ அது போல நாமும் கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். ஆண்டவரே, உடைய சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க. தாவீது சொல்லுகிறார், பாவம் செஞ்சதற்கு பிற்பாடு உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ஏன்னா சமூகம் முக்கியம். தாவீது அறிந்திருந்தார் அந்த சமூகம் முக்கியம். இன்னைக்கு காலை வேளையில அந்த சமூகத்தை நம்ம என்ன செய்யணும்? தேட வேண்டும். அந்த சமூகத்தை தேட வேண்டும். அவருடைய வல்லமை நாட வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தேடிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி உண்டு, ஒரு பெரிய அமைதி உண்டு. இன்னைக்கு மனித வாழ்க்கையில பல விஷயங்களை தேடுகிறான். பதவியை தேடுகிறார்கள், புகழை தேடுகிறார்கள், சிலர் அமைதியை தேடுகிறார்கள், சிலர் சமாதானத்தை தேடுகிறார்கள். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எதுல வருதுன்னா கர்த்தரை தேடுவதனால்தான் வருகிறது. கர்த்தரை உண்மையாய் நாம் தேடும்போது அவர் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். இன்னைக்கு கர்த்தரை தேட நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தை நாம் என்ன செய்வோம்? தேடுவோம். நாம் கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மை நமக்கு குறைபடாது. கர்த்தரை தேடுகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டு. கர்த்தரை தேடுகளுடைய வாழ்க்கையில அதிசயம் உண்டு. 119வது சங்கீதம் 165வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும், தேட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தேடணும். எங்க வார்த்தை கிடைக்குது? வார்த்தை நாளுக்கு நாள் பார்க்கும்போது உலகத்துல இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல வார்த்தை குறைந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு அநேக தெய்வ ஆலயங்களிலே பார்க்கும்போது வார்த்தையே இருக்கிறார். வார்த்தை எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தா 2 மணி நேரம் ஆராதனை நடந்தால் வார்த்தை 15 நிமிஷம் இருக்கும். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் எல்லா இடத்திலும். ஆனால் இந்த ஆத்துமனேஸ்வர் ஐக்கியம் அடிக்கடி சொல்வது உண்டு. இன்னைக்கு அநேகர் வெளி இடங்களிலே அநேக சபையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இங்கே போனாதாங்க வார்த்தையில் ஒரு நிறைவு இருக்கும். ஏன்னா இது வார்த்தை நிறைந்த ஒரு கூடாரம். ஆத்துமனேஸ்வர ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் வார்த்தையை கொண்டு ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை, கர்த்தரை தேட வேண்டும். வார்த்தையை என்ன செய்யணும்? தேடணும். அப்படி சமூகத்தை தேட வேண்டும். வார்த்தையை தேடணும்னா நமக்கு என்ன உண்டாம்? சமாதானம், மிகுந்த சமாதானம். அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், எபிரேயர் 4:16 வாசிப்போம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே என்னனுமா? சேரணும். கிருபாசன தண்டையிலே சேரணும். தேடுங்க. தைரியமா கிருபாசன தண்டையிலே சேர என்ன பண்ணணும்? தேடணும். ஏற்ற சமயத்துல நமக்கு என்ன வேணும்? இரக்கம் வேணும், சகாயம் செய்யும் கிருபை வேண்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை தேடி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தரை தேடும்போது அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய சந்நிதியை நாம தேட வேண்டும். யாக்கோபு என்னும் சந்ததி அவருடைய சமூகத்தை நாடுகிற சந்ததியாம். சங்கீதம் 24:6 வாசிக்கும் போது, இதுவரை அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும்
சந்ததி, சமூகத்தை நாடுகிற சந்ததி. யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்தை நாடி நின்றான். ஆசீர்வதிக்கணும். இரவு முழுவதும் என்ன செய்தான்? இரவு போராடி ஜெபித்தான், ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அந்த இடத்துல யாக்கோபை யாராய் மாற்றினார்? இஸ்ரவேலாய் மாற்றினார். சமூகத்துல வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மாற்றம். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிற ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துல தான் அது கிடைக்கும். நன்மை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல நாம் திரும்பி வர வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தயவு உண்டு, சமாதானம் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதம் 119:2 நாம் வாசிக்கிறோம். பாக்கியவான்கள் கர்த்தரை தேட வேண்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தரை தேடுவோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10-11வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும். கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டணும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு மற்ற காரியங்களை தேடும்போது நம்முடைய இருதயம் ஒரு டெம்பரவரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், கொஞ்ச நேரம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் எல்லா சூழ்நிலையும் எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் என்ன செய்யுங்க? தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழும். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தை நான் தேடி வந்திருக்கிறேன். உம்முடைய சமூகத்தை நான் நாடி வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்கக்கூடாது. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நாம் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கர்த்தர் திருப்தியாய் நமக்கு கொடுப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் இவ்வாறாக, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன். நன்மை என்னென்ன காரியம் நமக்கு நன்மையோ ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா வேண்டிக் கொள்ளுகிறவர்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற காரியம் எல்லாம் எப்படிப்பட்டதுதான்? நன்மைதான், நன்மையான காரியம்தான். இன்னைக்கு கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, சமாதானம் உண்டு. நம்முடைய துக்கங்கள் மாறும். சமாதானத்தை தருகிற தேவன், குறைவில்லாத வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவருடைய சன்னிதானத்தை, சமூகத்தை நாம் முக்கியப்படுத்துவோம். அவரை தேடுவோம். அவர் நம்மை காத்து கொள்வார். அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தரை தேடுகிறவர்களை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகம் எப்படி இருந்ததா? பிரகாசம் அடைந்தது. இருள் விலகும். கர்த்தரை தேடும்போது இருள் விலகும். காலை வேளையில கர்த்தரை தேடுவோம். அவருடைய சமூகத்தை நாடுவோம். கர்த்தர் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சாலமோன் சொல்லுகிறார், ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்ட சாலமோன் காலையில எழும்பின உடனே ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியம் எதை கேட்கணும்? நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற காரியத்தை ஆண்டவரிடத்துல காலையில் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். சாலமோன் ஆண்டவரிடத்துல என்ன கேட்டார்?
ஞானத்தை கேட்டார். இந்த ஜனங்களை நான் என்ன செய்யணும்? நடத்தணும், விசாரிக்கணுமே. எனக்கு என்ன செய்யுங்க? ஞானத்தை தாங்க. ஆண்டவர் சொன்னார். பரவாயில்ல, ஞானத்தை கேட்டதுனால ஆண்டவர் கூட அநேக காரியங்கள் என்ன செய்தார்? கொடுத்தார். கேளாத ஐஸ்வர்யமா எல்லாம் நிறைவாய் கொடுத்தார். குறைவே இல்லை. பாருங்களேன், கர்த்தரிடத்துல கேட்கும்போது நாம் ஞானத்தோடு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார் என்று சொல்லி என்ன செய்யும்? கேட்கணும். அவருக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். பாரு, ஞானம், இன்னும் ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம். ஒரு குறைவு இருக்கு, அந்த குறைவை நீங்க தான் என்ன செய்யணும்? நிறைவாக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறார். வாழ்க்கையில பல முடிவுகளை நாம் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்னா ஞானம் தாரும். கர்த்தரை தேடும் போது ஆண்டவரே எனக்கு ஞானம் தாருங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். சரியான முடிவை எடுக்கணும். இன்னைக்கு வேலை ஸ்தலத்துல இந்த முடிவை நான் டிசிஷனை எடுக்கணும், எனக்கு அதுக்கு என்ன செய்யுங்க? ஞானத்தை தாங்க. என் குடும்ப வாழ்க்கையில் இப்படி இருக்கு, அதற்கு ஞானத்தை தாங்க. நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறேன், ஞானத்தை தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், வழிகாட்டுவார். கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. கர்த்தரை தேடும்போது நமக்கு குறைவில்லாத வாழ்க்கை, சமாதானம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று நாமே கேட்க வேண்டிய ஒரு காரியம். நான் உண்மையா கர்த்தரை தேடுகிறேனா? உண்மையா நம்முடைய இருதயம் கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். சில பேர் முட்டி போடுவாங்க, மற்றவங்க பார்க்கறதுக்கு ஏற்றார் போல அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தரை தேடுகிறது போல ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க? செய்வாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடணும். எங்கு இருந்தாலும் நமக்கு ஒரு துணையாளர். ஏசாயா 41:13 வாசிக்க கேட்போம். இருக்கிற கர்த்தராகிய நான், தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். கர்த்தரை தேடும் போது நமக்கு துணை அவர். முதலாவது கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்யணும்? துணை. இன்னைக்கு அதை தேடுறேன், இதை தேடுறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அதை தேடுங்க. முதலாவது கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு துணையா என்ன செஞ்சிருவார்? இருக்கிறார். துணையா இருக்கிறார். எங்க இருந்தாலும், படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், பயம், அந்த பயம் எதனால் வருகிறதுன்னா கர்த்தர் கூட இல்லாததினால். கர்த்தர் கூட இல்லாததினால். கர்த்தர் கூட துணையா இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. எதனால என்ன செய்யலாம்? ஃபேஸ் பண்ணலாம், பார்த்துக்கலாம். தைரியம். கர்த்தர் துணையா இருக்கும்போது நமக்கு தைரியம் உண்டாகும். கர்த்தரை தேடுனீங்கன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறான்ற ஒரு தைரியம் இருக்கும், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஜெபத்துல கர்த்தரை தேடுவோம், வேதாகமத்துல வார்த்தையில கர்த்தரை என்ன செய்வோம்? தேடுவோம். ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபத்துல கர்த்தரை தேடணும், வார்த்தையில கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். அதுபோல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையில வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். இன்னைக்கு ஆயத்த நாள், நாளைய தினத்துல கர்த்தரை ஆராதிக்கிற நாள். குடும்பமாய், ஆத்மநேசர் குடும்பம், அடிக்கடி நான் அதை தான் சொல்லுவேன், இது ஒரு குடும்பம். குடும்பமாய் வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். அப்படி தேடும் போது, ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையாய் கர்த்தரை தேடுவோம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்தவர் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எந்த சூழ்நிலை என்ன செய்ய மாட்டார்? மாற்றவே மாட்டார். கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவரை முழு இருதயத்தோடும் கர்த்தரை என்ன செய்வோம்? தேடுவோம். அவரை விசுவாசிப்போம், அவரிலே சார்ந்திருப்போம், அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய சமூகத்தை நித்தமும் நம்ம தேடணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடாம வேற காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? தேடவே கூடாது. உலக பிரகாரமான வேலை செய்வதற்கு முன்பாக காலையில எழுந்த உடனே கர்த்தரை தேடுங்க. ஆண்டவரே, இந்த நாள் நான் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், நான் உம்மை தேடுகிறேன், நீர் எனக்கு துணையாய் வாரும், எங்கு சென்றாலும் என்னோடு கூட இரும், உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே செல்லட்டும். அப்படி செல்லும்போது தடைகள் எல்லாம் விலகும். கர்த்தரை காலையில் தேடிட்டு நீங்கள் மற்ற காரியங்களை செய்யுங்க, எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸாக தான் இருக்கும். வெற்றி தான். கர்த்தர் வெற்றியை தான் கொடுப்பார், தோல்வியே இருக்காது.
நிச்சயமா வெற்றியை கொடுப்பார். பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை நமக்கு உதவி செய்யக்கூடியவர், நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 41:10 வாசிக்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணு. நான் உனக்கு உதவி செய்வேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உதவி செய்கிறவர் நம்மோடு கூட உண்டு எல்லா சூழ்நிலையிலும். இன்னைக்கு பெற்றோர் ஒரு சில இடத்துல தான் உதவி செய்ய முடியும், நண்பர்கள் ஒரு சில இடத்துல தான் உதவி செய்ய முடியும், குடும்பத்தில் கணவன் இருப்பார்களானால், மனைவி இருப்பார்களானால், அவங்க ஒரு சில இடத்துல தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். பிள்ளைகள் ஒரு சில இடத்துல தான் உதவி செய்ய முடியும், பெற்றோர்கள் ஒரு சில இடத்துல தான் உதவி செய்ய முடியும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அவரை தேடுவோம். முதலாவது கர்த்தரை தேடுங்க, மற்ற காரியங்கள் அடுத்துதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு, எல்லா நன்மைகளும் உண்டு. எல்லா நன்மையான காரியத்தையும் நாம் வருகிற நாட்களில் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவோம், அவருடைய சமூகத்தை நாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையான தேவன் இந்த காலை வேளையில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த காலை வேளையில் உம்மை தேடுகிறோம், உம்முடைய சமூகத்தை நாடி வருகிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிவீர். இந்த நாளிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையாய் நீர் அதை மாற்றுவீரா. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையில் எழும்பி தேட வேண்டியதை தேடினா எல்லாமே நம்மை தேடி வரும். அதில் ஒன்று கர்த்தரை தேடணும். 34ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடி சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் யாரை தேடினேன்? கர்த்தரை தேடினேன். எப்போ? அதிகாலை. பயம் வந்தபோது, பிரச்சனை வந்தபோது. வாழ்க்கையிலே இந்த பயம் தாவீதை கூட விடலை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது. இந்த வேதனை அவனுக்கு வந்துச்சு. இந்த பயம் வேதனையை கொண்டு வரும். அதனால தான் பாஸ்டர் சொன்ன மாதிரி, பயப்படாதே நான் உனக்கு. பயப்படக்கூடாது. அது வேதனை, வேதனையை கொண்டு வரும். அந்நிய தேவனை நாடுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அந்நிய தேவனை நாடி போகிறான் பாரு, அவனுக்கு வேதனை பெருகிக்கிட்டு தான் போகும். அது மாதிரி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனை நீங்க, பயம் நீங்க யாரை தேடணும்? கர்த்தரை தேடுங்க. தாவீது சோசியக்காரனை தேடி போகல, அஞ்சனம் பார்க்கிறவர் தேடி போகல, மந்திரவாதியை தேடி போகல, அந்நிய தேவனை அந்நிய தெய்வங்களை தேடி போகல, அந்நிய மக்களை தேடி போகல. அவன் தேடுறது கர்த்தரை. நான் கர்த்தரை தேடினேன்றார். நான் யாரை தேடினேன்? பயம் வந்த பொழுது, பிரச்சனை வந்த பொழுது, நெருக்கம் வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது, வியாதி வந்த பொழுது, வறுமை வந்த பொழுது, குழப்பம் வந்த பொழுது, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, அவன் சொன்னான் இவன் சொன்னான், அப்படியெல்லாம் இல்லை. நீ எங்கே போனாலும் பயத்தை எவனாலும் நீக்க முடியாது. பயப்படாதே என்று சொல்லி பயத்தை நீக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு எந்த விதமான பயமும் உன்னை விட்டு விலகுகிறதற்கு என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை மட்டும் தேடாமல் விட்டுறாதீங்க. கர்த்தரை தேடுங்கள், தேடுங்கள். நன்மையும் தருவார், உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். அவர் எனக்கு செவி கொடுத்தார், பிரச்சனையை சொன்னார், பயத்தை. 63ஆம் சங்கீதம் 1 சொல்லுகிறது, நீ தேவனே நீர் என்னுடைய அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே தேடுறார்.
அதனால் அதிகாலையில் தேடணும். சில ஒழுங்கு உண்டு. தானியேல் 3 நேரம் தேடினார். தாவீது 7 முறை துதித்தார். அந்தி சந்தி மத்தியானங்களில் தியானம் பண்ணினார், முறையிட்டார் கர்த்தருக்கு. இதெல்லாம் பரிசுத்தவான்கள் நேரத்தை ஒதுக்குவாங்க. முகமதிய நண்பர்கள், இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுது கொள்ளுகிறார்கள், தேடுகிறார்கள் கர்த்தருக்கு 5 முறை. நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஒழுங்காக தேடுறது கிடையாது, டைமுக்கு வந்து தேடுறது கிடையாது, குடும்பமாக வர்றது கிடையாது கர்த்தருக்கு. இதெல்லாம் நம்ம தேடணும். அருமையானவர்களை, கர்த்தரை தேடணும். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டது விடாய்த்தன் தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை. தாகம் வேணும்ல, தாகம் வந்தால் தானே தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கணும்னா தாகம் வரணும். இப்போ கர்த்தர் நீதியின் மேல் நமக்கு ஒரு பசி, கர்த்தரை ஆராதிக்கணும்னு ஒரு தாகம் வரணும், தேடணும்னு ஒரு தாகம் வரணும், ஜெபிக்கணும்னு ஒரு தாகம் வரணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் செய்யணும் ஒரு தாகம் வரணும், 4 பேருக்கு இயேசுவை சொல்லி அழைச்சிக்கிட்டு வரணும் ஒரு தாகம் வரணும். அந்த தாகம்தான் சமாரியா ஸ்திரீக்கு உண்டாக்குனார், இயேசு உண்டாக்குனார். அந்த தாகத்தை தீர்க்க ஒரு கிராமத்தையே அழைச்சிக்கிட்டு வேண்டா பாருங்க. இதெல்லாம் புதுசு சிலர் கொண்டு வர்றாங்க, ஆத்துமக்களை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. வரணும், அவங்களுக்கு அந்த தாகத்தை நீங்கள் உண்டாக்கணும். விடுதலை உபவாச ஜப கூட்டத்துக்கு, ஆராதனைக்கு, இது மாதிரி ஆயத்த கூட்டத்துக்கு தாகம் வரணுங்க. தாகம் வந்தால் தான் உங்கள் தாகம் தீரும் கர்த்தருக்கு. ஆமாம், அப்போ தான் சொல்கிறார்ல, தாகம் இல்லாம தண்ணீரை ஊற்றுவேன், வறண்டு போன நேரத்தில் ஆறுகளை ஊற்றுவேன், அதனால் நீங்கள் வந்து வளருவீங்க. ஆசீர்வாதத்தை அதுக்கு பின்ன ஆசீர்வாதம், அபிஷேகம் எல்லாம் ஊற்றி உங்களை வளர செய்வார் கர்த்தருக்கு. பரிசுத்தாவியை பெறணும் ஒரு தாகம் வேணும்ல, வார்த்தையை கேட்கணும் ஒரு தாகம் வேணும்ல. இந்த தாகம் நமக்கு வரணும். அப்போ தான் அவன் சொல்கிறான், தாவீது 3வது வசனத்தில் 63:3, ஜீவனை பார்க்கிலும் இல்லை அதுக்கு முன்ன உன்னுடைய மகிமையும் வல்லமை 2வது வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து அவரை பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதாவது பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம் தான் பரிசுத்த ஸ்தலம். இந்த ஜபாலயத்தில் வந்து கர்த்தரை பார்க்கணும்னு ஒரு ஆசை நமக்கு வேணும் இல்லையா? அப்போ அந்த ஆசை வரும்பொழுது வல்லமையை பார்க்கலாம், மகிமையும் பார்க்கலாம். ஆசைப்படலைன்னா பார்க்க முடியாது. கடமைக்கு வந்துட்டு போகிற ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக நீங்கள் வாழக்கூடாது, அப்படி ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கக்கூடாது. நான் கர்த்தரை பார்க்கணுன்னு ஆசையோடு வாங்க, தேடுங்க, வல்லமையையும் மகிமையும் நீங்கள் நாளைக்கு இந்த இடத்துல பார்க்கலாம் கர்த்தருக்கு. ஆகவே கர்த்தரை தேடணும். கர்த்தரை என்ன செய்யணும்? தாவீது மாதிரி தேடுங்க. இன்னொருத்துல சொல்றார் 27ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில், உம்முடைய முகத்தை என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடு, முகத்தையே அப்படின்றார். உம்முடைய முகத்தை இல்லை, உம்முடைய முகத்தையே அப்படின்னா அதில் என்னன்னா வேற எதையும் நான் தேட மாட்டேன்னு அர்த்தம். வேற யார் மூஞ்சியும் தேட மாட்டேன். ஆலயத்தில் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா கண்ட மூஞ்சியை தேடும். ஆகவே கண்ட முகத்தை அப்படிலாம் தேடக்கூடாது. கர்த்தருடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் கர்த்தரிடத்தில் சொல்லணும். இதான் தாவீது, இதான் தாவீது. அருமையானவர்களே, அப்படி தேடுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேடும் ஒரு பக்குவம். இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3 நாளில் படிச்சிங்கன்னா, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். பட்டணங்களில் இருந்து, எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் யாரை தேட வந்தாங்க? கர்த்தரை தேட வந்தார்கள். தேவாலயத்துக்கு வர்றாங்க. யூதாவில் உள்ள துதிக்கிற கூட்டம், யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
ஆலயத்துக்கு அப்படி வந்தாங்க பாருங்க. அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதனால தான் அவங்க போய் சண்டையே போடலை. கர்த்தர் சண்டை போட்டு அவனை அழிச்சு போட்டார். யுத்தம் பண்ணி கர்த்தருக்கு ஒரு ஆவியை அனுப்பி ஒருவனுக்கு விரோதமாக ஒருவனை எழுப்பி எல்லா பையனும் யூதாவுக்கு விரோதமாக சண்டை போட வந்தான். ஆனால் யூதா என்ன பண்ணுனான்னா கர்த்தரை தேடி வந்துட்டான். இந்த கர்த்தரை தேடுனீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். உங்கள் சத்துருக்களோடு நீங்கள் தேடி பாருங்க, உங்களுக்கு எதிராக எவன் பில்லி சூனியம் பண்ணாலும் அவன் அழிஞ்சு போயிடுவான். ஆமாம், அந்த ஆக்கினை அவன் மேலே வரும். ஆனால் நம்ம யாரை தேடணும்? கர்த்தரை தேட ஆலயத்துக்கு வரணும். கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரை தேடினார்கள். இன்னொரு வசனம் சொல்கிறேன், வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே 2 நாளாகவும் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த லேவியன் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எருசலேமுக்கு வந்தார்கள். லேவியன் பிறகாலே. யார் பிறகாலே? லேவியரின் லேவியன்னா ஊழியக்காரன், ஆசாரிய, இணக்கமுள்ளவன், ஒரு சரியான அபிஷேகம் பெற்ற ஒரு லேவியனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அருமையானவர்களை, லேவியனை பின்பற்றி வர்றாங்க. லேவியன் பிறகாலே அந்த லேவியன் எங்கே அழைச்சிக்கிட்டு போனான்? ஆளை எருசலேமுக்கு அழைச்சிக்கிட்டு போனான். பெத்தேலில் கண்ணுக்குட்டியை கும்பிட அல்ல, பெத்தேலில் கண்ணுக்குட்டியை வச்சுட்டான் ஒரு பய. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு எரோபயாம் அங்கே அல்ல, லேவியனை ஃபாலோ பண்ணு. கடைசி கால லேவியன் யார்? கடைசி கால அப்போஸ்தல உபதேசத்தை சரியா சொல்றவன் தான் சரியான அபிஷேகம் பெற்ற லேவியன். இந்த லேவியன் அப்போஸ்தல உபதேசத்தில் இணக்கமாயிருந்தான். அப்போஸ்தலர்களோடு இணக்கமுள்ளவனாயிருக்கணும். அதுதான் லேவியன். பர்னபா பவுலோடு இணங்கி போனான். போறப்பெல்லாம் அவன் கர்த்தர் உபயோகிச்சார். அவன் ஒரு லேவியன். பர்னபா யாரு? லேவி. ஒரு சரியான அப்போஸ்தலனோடு இணங்கி போறவன் தான் லேவியன். அப்போஸ்தலரோடு, அப்போஸ்தல ஊழியத்தோடு, அப்போஸ்தல உபதேசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக உயிரே கொடுக்க நின்னால பவுல். நாமத்தை அறிவித்தார்ல பவுல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்ல பவுல். அவரோட இணங்கி போகிற ஒரு நீ பர்னபாவாக ஆறுதலின் மகனாக நில்லு கர்த்தருக்கு. ஆகவே இந்த லேவியன் பிறகாலே என்னப்பா? லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள். கர்த்தரை தேடுமுன்னா என்ன தாக்கு? இருதயத்தை நேராக்கு. உன்னுடைய இருதயம் நேராக்கப்படணும். உன் வழி நேராக்கப்படணும். உன் சிந்தனை எண்ணங்கள் நேராக்கப்படணும். நேராக்கி அப்புறம் தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவங்க இருதயத்தை நேராக்கி ஒரு சரியான அபிஷேகம் பெற்ற, அபிஷேகிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியனை பின்பற்று. எருசலேமுக்கு ஒன்று அழைச்சிக்கிட்டு போறானா சபைக்கு, அவனை பாரு. ஆமா, கண்ட இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறவனோட போகாத. கர்த்தருக்கு உனக்கு கேடுதான். நாளைக்கு ஆலயம், ஆராதனை, சபை கூடுதல். ஆகவே இங்க சரியான ஒரு ஊழியக்காரன் இங்க வாண்டு ஒரு சத்தம் எக்கால ஊதி கொண்டிருப்பான். கர்த்தருக்கு அதை செவியை திறந்து கேட்டு வாங்க. ஆகவே அவங்கெல்லாம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தருக்கு பலியிடும்படி எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமில் தான் பலியிடணும். கண்ட இடத்துல பலியிடக்கூடாது. கண்ட இடத்துல போய் பலியிடாத கர்த்தருக்கு. ஆமா, நீ பலியிட வேண்டிய ஒரே ஒரு இடம் எருசலேம், சரியான சபை. கர்த்தருக்கு பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, ஜீவ பலி. இந்த பலியெல்லாம் இங்கே தான் வந்து செலுத்தணும் கர்த்தருக்கு. அதனால் கர்த்தரை தேடுங்கள். என்ன அருமையான ஒரு பாட்டு இன்னைக்கு கொடுத்த வார்த்தைகள். எப்படியெல்லாம் தேடணும். இன்னும் 2 வசனத்தை மாத்திரம் சொல்லி ஜெபிக்க போகலாம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம்
12லேருந்து 14 வரைக்கும் படிச்சீங்கன்னா ஆசா என்ற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் படிக்க வேணாம், நோட் பண்ணி வச்சுக்கங்க. எல்லாரையும் கூட்டினா, எல்லாரையும் கர்த்தரை தேட வச்சார், உடன்படிக்கை பண்ணினார். முழு இருதயத்தோடும் எவன் கர்த்தரை தேடலையோ அவெல்லாம் கொலை செய்யப்படணும். எவன் முடிகிறதோ தேடுறானோ அவனெல்லாம் வந்து கர்த்தரோடு என்னோடு என்ன பண்ணுங்க, உடன்படிக்கை பண்ணு. தானும் உடன்படிக்கை பண்ணினான், தன்னுடைய ஜனங்களையும் உடன்படிக்கை பண்ண வைத்தான். எதற்காக? முடிகிறதோடு கர்த்தரை தேடணும். நீ பண்றோமா? வீட்டில் குடும்பமாக தேடுறீங்களா? தனித்து தேடுறீர்களா? சபையில் வந்து ஐக்கியப்பட்டு தேடுகிறீர்களா? ஆராதனையை முக்கியப்படுத்தி வருகிறீர்களா? சொல்றான் பாருங்க. எவன் ஆசான்னா வைத்தியன், சரியான ஒரு வைத்தியன் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. இதான் ட்ரீட்மெண்ட். கர்த்தரை தேடுறான், நோயும் போயிடும், பேயும் போயிடும், பிரச்சனையும் போயிடுன்றார். இதான் ஆசா, இதான் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கர்த்தருக்கு. ஆமாம், நீ எதையாவது தேடிட்டீங்க வந்து பாஸ்டர் போட்டு ஜெயிப்பார், ஒன்றும் போகலை நடக்கலைன்னா உன் மேலே தப்பு. நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடாதது. கர்த்தருக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆசாவை போல. இன்னும் ஒரு வசனம், இன்னொரு ராஜா, 2 நாளாகமம் 26. இப்போ வாசிங்க இதை 3வது வசனத்திலிருந்து. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தான அவன் தாயின் பேர் எகோலியா. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இவர் ஒரு ராஜா. ஆகவே இவன் கர்த்தரை எப்பெல்லாம் தேடினானோ அப்பெல்லாம் அவன் காரியம் சக்சஸ்ஃபுல் ஆகும். கர்த்தரை தேடுங்க, உங்க காரியத்தை எல்லாம் கர்த்தரை என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். 16 வயதுல இவன் யாராயிட்டான்? ராஜான்னா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். 16 வயது, ஒரு இளைஞன், ஒரு பையன் 16 வயதில் அபிஷேகம் பெற்றான். 52 வருடம். தாவீது கூட 40 வருடம், அவன் பையன் 40 வருடம். சாலமோன், இவனுக்கு மாத்திரம் எக்ஸ்டென்ஷன். கர்த்தருக்கு காரணம், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனோடு இணங்கி இருந்தான். புத்திமானாக இருந்த ஒரு ஊழியக்காரனோடு நல்ல இணக்கம் இருந்தது, ஐக்கியம் இருந்தது. கர்த்தரை தேடுனா, அவன் கர்த்தரை தேடின நாட்களிலெல்லாம் கர்த்தர் அவன் காரியங்களை. கர்த்தரை தேடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இனி உங்கள் காரியமெல்லாம் என்ன ஆகும்னா வாய்க்கும் சக்சஸ்ஃபுல், ஜெயமாகவா அந்த காரியத்தை வாய்க்க மாற்றி தருவார். ஆகவே காரியங்களை வாய்க்க செய்ய கர்த்தரை தேடுங்கள். முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம். இது கர்த்தரை தேடுகிற காலம், கர்த்தரை தேடுகிற காலம், மனுஷனை அல்ல. கர்த்தரை தேடுங்க. சொந்தக்காரனை பிரச்சனை வரும்போது சொந்த பந்தத்தை தேடாத, நண்பனை தேடாத, ஆமாம் அவரை இவரை தேடாத, எவரை தேடுன்னு கர்த்தரை தேடு. நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும், வேலை உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். கர்த்தருக்கு ஆமாம், உன் வீட்டில் அருமையானவர்களை அதிக பொக்கிஷங்களை கொண்டு வந்து வைப்பார். கர்த்தரை தேடுங்க. வேதத்தில் இப்படியெல்லாம் தேடி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எத்தனை பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யணுமா? தாழ்த்தணுமா, ஜபிக்கணுமா, முகத்தை தேடணுமா, பாவ அறிக்கை செய்யணுமா. இப்படியெல்லாம் செஞ்சா உங்க நிமித்தம் தமிழ்நாட்டுக்கே சேமந்தான், இந்தியாவுக்கே சேமந்தான். உங்க குடும்பம் மாத்திரமல்ல, சேமன்னா சகலவித ஆசீர்வாதம், சகலவித ஆசீர்வாதம் உங்கள் நிமித்தம். நீங்கள் கர்த்தரை தேடுகிற நிமித்தம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலவிடைகளோடு பேசின வார்த்தைகளை சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நாங்கள்லாம் தேடுகிற ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தில், உபவாசத்தில், அன்னைக்கு இஸ்ரா சொன்னார், இஸ்ரா 8:23 நாங்கள் உபவாசித்து அதை தேடினோம், அதை எங்களுக்கு கொடுத்தார் என்று.
ஆண்டவரே உபவாசித்து தேடலாம், ஜெபித்து தேடலாம், ஆண்டவரை ஆராய்த்து தேடலாம், தனித்து தேடலாம், துதித்து தேடலாம். எப்படியெல்லாம் உம்மை தேட வேண்டுமோ முழு இருதயத்தோடு. எரேமியா 29:13 நாங்கள் படிக்கிறோம், முழு இருதயத்தோடும் தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று. இந்த முழு இருதயத்தோடு தேடும் பாக்கியத்தை எல்லாருக்கும் தார். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தாவீதை போல தேடவும், ஆசாவை போல தேடவும், உசியாவை போல தேடவும். கர்த்தாவே, வேதத்துள்ள அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி உம்மை எந்த நேரத்தில் தேடினார்களோ அப்படிப்பட்ட நேரங்களை நியமித்து தேடி 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 நாங்கள் கர்த்தாவே பதிலை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, காரியங்கள் வாய்க்க, எங்கள் காரியமெல்லாம் தானியேலை போல ஜெயமாய் மாறுகிறதற்கு காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். பங்கு பெற்ற வார்த்தைகளை கேட்டு எல்லாரையும் பலப்படும். யார் யார் காரியமெல்லாம் வாய்க்கலையோ இன்றைக்கு தேடி வாய்க்கட்டும். ஆண்டவரே, அப்படி ஒப்பு கொடுப்பார்களாக. நன்மைகளினால் நிரப்பும். தொடர்ந்து உம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களுக்கு ஆயத்த ஜெபம் உண்டு. மாலை 7 மணிக்கு ஆயத்தத்தோடு தம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வரட்டும். ஆசீர்வதி. நாளை ஆராதனைக்கு குடும்பம் குடும்பமாய் டைமுக்கு வந்து ஆராதிக்க கிருபைதான். பங்கு பெற்று எல்லாரையும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகத்தினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்களை மறவாது. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலே இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போலாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. துதி கனமாகி மயுமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயுமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 9ஆம் தேதி பிறந்த நாள் காணுகிற, திருமண நாள் காணுகிறவர்களுக்காக ஞானம் ஏஞ்சல் அப்துல் கலாம் நகர் பிறந்த நாள் காணுகிறவர்கள், அறிவாந்தம் மேட்டுப்பட்டி எஸ்தர் கல்பனா சண்முகனார் 3 பேருக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். சுதாகர் கலைச்செல்வி பெருங்களப்பூர் இவர்களுக்கு திருமண நாள். கலை செல்வன் பிரமிளா ஏர்போர்ட் இந்த 2 குடும்பத்துக்கும் இன்றைக்கு திருமண நாள். 3 பேருக்கு பிறந்த நாள். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஞானம் ஏஞ்சலுக்காகவும் அறிவாந்தத்துக்காகவும் எஸ்தருக்கு கல்பனாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை ஆசீர்வதியும். சுதாகர் கலைச்செல்வி கலைச்செல்வன் பிரமிளா ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி சிறந்து இவர்கள் ஒரு நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல எல்லாவற்றிலும் செழிப்போடு இருக்க, இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கரங்களை கொட்டியவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம்.